ஸ்ரீ விஷ்ணு புராணம் 12ஆம் பகுதி. சிறுவன் துருவனின் பெருந்தவம். சப்த ரிஷிகளிடமும் உபதேசம் பெற்ற துருவன் மனம் மகிழ்ந்து அவர்களை வணங்கிவிட்டு யமுனை நதி தீரத்திலிருந்த மதுவனத்திற்கு சென்றான். அங்கு மாமுனிவர்கள் உபதேசித்த வண்ணம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தனது இதய கமலத்தில் தியானித்து கொண்டிருந்தான். இப்படியே ஒரே நினைவாக தியானம் செய்து கொண்டிருந்த துருவனின் சித்தத்தில் சர்வ பூதங்களிலும் உள்ளவரான ஸ்ரீ ஹரிபகவான் அதிக பிரகாசமாக தோன்றியருளினார். மைத்ரேய முனிவரே, இவ்விதம் அந்த பரமயோகியான சிறுவன் துருவனுடைய இதயத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருந்ததால் சகலத்தையும் தரிக்கின்ற பூதேவி அந்த பரமயோகியை தாங்க மாட்டாமல் இருந்தாள். பூமியில் துருவன் தன் இடக்காலை ஊன்றி வலக்காலை மடித்து தவம் செய்யும் போது பூமியானது இடது பக்கத்தில் தாழ்ந்தும் வலக்காலை ஊன்றிய போது வலப்பக்கம் தாழ்ந்தும் நின்றது. பிறகு துருவ யோகி ஒரே பாதத்தில் கட்டை விரலால் பூமியில் நின்றபோது பூமண்டலமே மலைகளுடன் நடுங்கியது. மகாநதிகளும் சப்த சாகரங்களும் கலங்கி போயின. இவ்விதமாக மக்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் கலக்கம் உண்டானதைக் கண்டு அந்த மன்வந்திரத்திலேயே இருந்த யமர் மற்றும் தேவதைகள் சித்தம் கலங்கினர். அவர்கள் இந்திரனுடன் ஆலோசித்து துருவனுடைய தியானத்திற்கு விக்னம் செய்ய முயன்றார்கள். இந்திரனின் கட்டளையை ஏற்ற குஷ்மாண்டர்கள் என்னும் பயங்கர பூதகணங்கள் அந்த மகா யோகியான சிறுவன் துருவனின் தவத்தை கலைக்க பல மாயங்கள் செய்தன. எப்படி எனில், துருவனுக்கு தாயான சுனிதியின் சொரூபத்தை தரித்த மாயை ஒன்று துருவனிடம் வந்து, மகனே, உன் உடல் அபாயமடையக்கூடிய கொடிய தவத்தை உடனே நிறுத்து. ஐயோ மகனே, அநேக காலம் தவமிருந்து உன்னை பெற்றேனடா. அனாதையும் பேதையுமான என்னை தனியே அலைவிட்டு மாற்றான் தாயின் பேச்சிற்காக நீ இப்படி வருவது நியாயமா? கதியற்ற எனக்கு நீ அல்லவா கதி? 5 வயது பாலகனான நீ எங்கே? மிகவும் கடுமையான இந்த தவம் எங்கே? பயனற்ற இந்த முயற்சியிலிருந்து உன் மனதை திருப்பிக்கொள். அப்பனே, நீ விளையாடுகிற பருவமாடா இது? இதற்கு பிறகு வேதங்களை அத்தியனம் செய்யும் காலம், அதன் பிறகு மோகானுபவங்களுக்குரிய காலம், அதன் பிறகே தவம் செய்வதற்குரிய காலமாகும். விளையாடும் காலத்தில் ஆன்ம கிளேசமான தவம் செய்வது நல்லதல்ல. தாயான என் வார்த்தையை கேட்டு இந்த பிராயத்திற்கு தக்கபடி என்னுடன் வர வேண்டியதுதான் உனக்கு நியாயம். இந்த தவத்தை விடாமல் போனால் நான் இப்போது உன் எதிரில் என் பிராணனை விட்டு விடுகிறேன் என்று இப்படியாக தன் கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக பெருக கதறி எழுது கொண்டு நின்றாள். மாயையான சுனீதியை தன் முன்னால் கண்டும் துருவன் ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய திருவடிகளிலேயே சித்தத்தை வைத்திருந்ததால் கண் திறந்து பார்க்கவில்லை. பிறகு அந்த மாயா சுனீதி துருவனை நோக்கி, குழந்தாய், கோர அரக்கர்கள் உன்னை சம்ஹரிப்பதற்காக கதாயுதம் கட்கம் முதலியவனான ஆயுதங்களுடன் வந்திருக்கிறார்கள். இப்பொழுதே உன் தபத்தை விட்டுவிட்டு ஓடிவா என்று கூறிவிட்டு மறைந்து போனாள். பிறகு பலவித ஆயுதங்களுடன் அக்னி ஜுவாலை வீசும் முகங்களை உடைய அரக்கர்கள் தோன்றினார்கள். அவர்கள் போர்க்கருவிகளை ஏந்தி கர்ஜனை செய்தார்கள். குபுகுபுவென்று அனல் எலும்பு முகமுடைய நரிகள் துருவனை சுற்றி கொண்டு அகோரமாக ஊளையிட்டன. சிங்கம், முதலை, ஒட்டகம் போன்றிய முகங்களை கொண்ட நிராச்சரர்கள் இந்த பையனை குத்துங்கள், கொல்லுங்கள், தின்னுங்கள் என்று பெருங்கூச்சலிட்டு பயமுறுத்தினார்கள். துருவனோ கோவிந்தனின் சரணார விந்தங்களிலேயே தன் மனதை லயப்படுத்தியதால் அப்பூத கணங்களின் சப்தங்களும் பயமுறுத்துங்கள்களும் துருவனை ஒன்றும் செய்ய மாட்டாமற் போயின. அவன் அவற்றை கவனிக்காமல் ஸ்திர சித்தத்துடன் ஸ்ரீமன் நாராயணனே தன்னுள் எழுந்தருளி இருப்பதாக தியானித்து கொண்டு மற்றொன்றும் அறியாமல் இருந்தான். இவ்விதமாக தேவர்கள் பிரயோகித்த மாயைகள் எல்லாம் நாசமடைந்தன. அதை கண்ட தேவதைகள் அந்த மகாத்மாவின் தபோ மகிமையால் தங்களுக்கு என்ன அபாயம் நேரிடுமோ என்று பயந்து அந்த தவத்தை நிறுத்துவதற்கு உபாயம் தேட வேண்டும் என்று உறுதியாக துணிந்து ஜெகத்தாரகண பூதனான ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்து, தேவதேவா, துருவனின் தவ வலிமையினால் நாங்கள் தகிக்கப்படுகிறோம். அதனால் உம்மை சரணடைந்தோம். சந்திரன் தினந்தோறும் தனது
கலைகளினால் அபிவிருத்தி அடைவதைப் போல் உத்தானபாதனின் மகன் துருவனும் தவச்சிருப்பால் வளர்ந்து கொண்டு வருகிறான். ஆகையால் நாங்கள் பயப்படுகிறோம். அந்த பாலகன் இந்திர வருண குபேர சூரிய சந்திராதிகளுடைய பதவிகளிலே எதை கேட்பானோ தெரியவில்லை. ஆகையால் அவனுடைய தவத்தை நிறுத்தி எங்களுடைய கவலையை தீர்க்க வேண்டும் என்றார்கள். அவர்களை மகாவிஷ்ணு கடாட்சித்து, சிறுவன் துருவன் பெருந்தவம் புரிகிறான் என்றாலும் இந்திரன் சூரியன் சந்திரன் ஆகியோரது அதிகாரங்களில் எதையும் அவன் விரும்பவில்லை. அவனது மனோரதத்தை நான் அறிவேன். ஆகையால் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் இருப்பிடங்களுக்கு செல்லுங்கள். நான் துருவனுக்கு இஷ்டமான வரத்தை கொடுத்து அவனது தவத்தை நிறுத்துகிறேன் என்று அருளிச் செய்தார். பிறகு தேவர்கள் திருமாலிடம் விடை பெற்று சென்றார்கள். அதன் பின்னர் சர்மாத்மகனான எம்பெருமான் துருவனுடைய ஒன்றித்த தியானத்திற்கு திருவுள்ளம் உவந்து 4 திருத்தோளுடைய திருமேனியோடு துருவன் முன்பு காட்சி கொடுத்து, உத்தான பாதனின் மைந்தனே, உனக்கு சுபம் உண்டாக கடவது. உன் தவத்தை கண்டு மகிழ்ந்து உனக்கு விருப்பமான வரத்தை தருவதற்கே நான் வந்தேன். நீ உனது சித்தத்தை என் மீது நிலையாக நிறுத்தியதில் நான் மகிழ்ந்தேன். உனக்கு விருப்பமான வரத்தை கேட்பாயாக என்றார். துருவன் கண்களை திறந்து தான் தியானித்த விதத்திலேயே சங்கம் சக்கரம் கதாயுதம் கட்கம் சார்கம் முதலிய பஞ்சாயுதங்களோடும் கிரீட வனமாலிகா கௌஸ்துப பீதாம்பர அலங்காரத்தோடும் எழுந்தருளிய ஸ்ரீயப்பதியை கண்டு பூமியில் விழுந்து தெண்டனிட்டு மெய்சிலிருக்க பயபக்தியுடன் தேவதேவனான ஸ்ரீமன் நாராயணனை துதி செய்யலானான். இந்த மகாபுருஷனை குறிப்பிட்ட என் வாக்கியத்தை என்ன சொல்லுவேன்? என்ன வாக்கியத்தை கூறுவது? யார் கூறியது போல துதிப்பேன் என்று துருவன் மனம் கலங்கி ஒன்றுமே தோன்றாமல் விஷ்ணு பகவானை சரணடைந்து, சுவாமி ஷட்குண ஐஸ்வர்ய சம்பன்னனே, அடியேனது தவத்திற்கு திருவுள்ளம் உகீந்திரனால் உம்மையை ஸ்தோத்திரம் செய்ய நினைக்கும் எனக்கு அதற்கேற்ற ஞானத்தை வழங்கி அருள வேண்டும். வேதாந்த வேதிகளான பிரம்மாதிகளும் உமது மகிமையை சொல்ல வல்லவர்கள் அல்லர். அப்படிப்பட்ட உம்மை பாலகனான நான் எப்படி துதிப்பேன்? அடியேன் மனது மது சரண கமலங்களிலே பதிந்து பக்தியுடன் உம்மை துதிக்கவே விரும்புகிறது. ஆகையால் அடியேனுக்கு அதற்கேற்ற ஞானோதயத்தை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, ஸ்ரீ கோவிந்தன் சகல வித்யாமயமான தமது பாஞ்சஜன்யத்தினாலே அப்பாலகனின் முகத்திலே ஸ்பரிசித்தருளினார். துருவனுக்கு ஞானோதயமானதால் அவன் பிரசன்ன முகத்துடன் தெண்டனிட்டு பிருத்திவி அப்பு தேஜசு வாயு ஆகாயங்களுடன் தன்மாத்திரைகளுக்கும் மனசும் மற்றுமுள்ள இந்திரியங்களும் மதத்கஹங்காரங்களும் மூல பிரகிருதியும் இவனுடைய ரூபங்களும் அந்த சர்வேஸ்வரனான விஷ்ணு பகவானுக்கு தண்டனிடுகிறேன். இயல்பிலேயே தூய்மையானவனாய் சூட்சும ரூபியாய் ஞானத்தால் எங்கும் வியாபித்திருப்பவனாய் பிரகிருதிக்கும் பரனாக இருக்கும் புருஷனும் எவனுடைய ரூபமாக இருக்குமோ அந்த குணாகரணனான புருஷோத்தமனுக்கு தண்டனிடுகிறேன். பிருத்திவி முதலான பூதங்களும் சந்தாதி குணங்களும் புத்தி முதலியவைகளும் சம்சாரியான ஜீவனும் ஆகியவர்களை காட்டிலும் பரனான மூத்த புருஷன் எவனுடைய ரூபமாக இருக்கிறானோ அத்தகைய ஜெகத்பதிக்கு தண்டன் சமர்ப்பிக்கிறேன். பிரம்ம லக்ஷணம் உள்ளதாய் சகல உலகத்திற்கும் அதிபதியாய் தூய்மையானதுமாயுள்ள உமது சொரூபத்திற்கு வணக்கம். சர்வாத்மகனே, சமஸ்த சக்திகளும் அமைந்துள்ள பிரகத்துவத்தினாலும் ஜெகதாகாரத்தினாலும் மகா பிராமணமாக இருப்பதாலும் பிரம்மம் என்ற நாமதேயமுடையதாய் விகாரமில்லாததாய் யோகி சிந்தியமாய் விளங்கும் உமது திவ்ய சுரூபத்திற்கு வணக்கம். நீயே சகஸ்ர சிரசுகளும் 1000 பாதங்களும் 1000 திருக்கண்களும் உடையவராய் புருஷராய் சர்வத்தையும் வியாபித்து பூமியென வழங்கும் சராசரமயமான பிரபஞ்சத்தை விட 10 மடங்கு அதிகமாக உயர்ந்துள்ளீர்கள். புருஷோத்தமனே, விராட்டு என்று வழங்கப்பட்ட அவ்யக்த சரீரகனான அனிருத்தனும் ஸ்வராட்டு என்று சொல்லப்பட்ட கேவல ஆத்ம பிராப்தி உள்ளவனும்
சாம்ராட் என்று சொல்லப்பட்ட பிரம்மதேவனும் உம்மிடமிருந்தே உண்டானார்கள். சமஷ்டி தேகனான ஹிரண்ய கர்ப்பன் என்ற அந்த புருஷன் பிருத்திவிக்கு அதோ பாகத்திலும் பாரிஷ தேகத்திலும் ஊர்த்துவ தேகத்திலும் வியாபித்துள்ளான். உம்மிடத்திலேயே பிரபஞ்சங்களெல்லாம் உண்டாகின. இவ்விதம் உம்மால் படைக்கப்பட்டு உம்முடைய ரூபமாய் இருக்கின்ற ஹிரண்ய கர்ப்பனுடைய உதரத்திலே அகில பிரபஞ்சங்களும் அடங்கி இருப்பதால் எல்லாமே உமக்குள்ளே என்று தனியாக வேறு சொல்ல வேண்டுமோ? யாவும் ஓமஞ்செய்ய பெற்ற யாகமும் பிரதாச்சரியம் என்ற ஹவிசும் கிராமியங்கள் ஆரணியங்கள் என்ற இருவிதமான பசுக்களும் ரிக் யஜுர் சாம வேதங்களும் சந்தங்களும் அஸ்வங்களும் அஜாதிகங்களும் ஒற்றைப்பல் வரிசையுள்ள 5 சாதங்களும் மிருகங்களும் உம்மிடத்திலேயே உண்டாயின. இன்னும் உம்மிடத்திலேயே உண்டாகவும் போகின்றன. உமது வானத்திலே பிராமணர்களும் உமது புயங்களில் க்ஷத்திரியர்களும் கண்களிலே சூரியனும் மனதிலே சந்திரனும் பிராணத்திலே வாயுவும் முகத்திலே அக்னியும் நாபியில் அந்தரிட்சமும் சரீரத்திலே ஸ்வர்க்கமும் கர்ணங்களிலே திசைகளும் பாதங்களிலே பூமியும் உண்டாயின. அது விஸ்தீரணமுள்ள ஆலமரம் அதிக நுண்ணிய பீஜத்திலே அடங்கியிருந்தாற்போல மகத்தான இந்த பிரபஞ்சம் எல்லாம் பிரளய காலத்திலே அதிகாரண பூதனான உம்மிடத்திலேயே அடங்கியிருந்தன. வடபிருட்சம் மறுபடியும் விதையிலிருந்து தோன்றி சாகமாக விஸ்தாரமாவது போல படைப்பு காலத்திலேயே பிரபஞ்சமெல்லாம் உம்மிடத்திலிருந்தே உண்டாகி பரவின. ஜெகன் நாயகனே, பட்டைகள் ஒன்றின் மேல் ஒன்றாய் மூடப்பெற்று ஏகதாரமாக தோன்றும் இள வாழை கன்றே பெரிதானும் வேறாகாமல் இருப்பது போல் சூக்ஷ்ம சித்தர்களோடு சூடி காரண ரூபமான உம்மை காட்டிலும் ஸ்தூல சித்துக்களின் ரூபமாய் காரியான இந்த பிரபஞ்சம் வேறாகாமல் இருக்கிறது. சுத்த ஆனந்தம் இடைவிடாமல் நிகழ்வதும் எப்பொழுதும் ஒரே விதமாய் இருக்கின்ற ஞானமும் உம்மிடத்தில் உண்டு. இப்படியல்லாமல் மகிழ்ச்சியும் துக்கமும் உண்டாக்குவதும் சுத்த துக்கத்தை உண்டாக்குவதுமான ஞானங்கள் உம்மிடம் இல்லை. ஏனெனில் பிரகிருதிங்களான சத்வாதி குணங்களோடு நீங்கள் கலப்பில்லாமல் அப்ராக்கிருத சுத்த சத்வ மயனாக இருக்கிறீர் அல்லவா? பிரபஞ்சத்திற்கு வேறாய் நிற்கின்ற ஒரே ஆத்மாவாய் சர்வபூத சரீரகனாய் விளங்கும் உமக்கு வந்தனம் செய்கிறேன். சூக்ஷ்ம பிரகிருதியும் ஸ்தூல பிரகிருதியும் புருஷனும் விராட்டு ஸ்வராட்டு சாம்ராட்டு என்பவர்களும் எல்லாம் நீரே அல்லவா? எல்லோருடைய அந்த கரணங்களிலேயும் அக்ஷயமான ஞானமயனாக பிரகாசிப்பவரும் நீரே அன்றே? நீரே ஆதனதன் சாரமாக எல்லாவற்றிலும் இருக்கின்றீர்கள். உம்மிடத்திலேயே சர்வமும் இருக்கின்றன. ஆகையால் சர்வாத்மகனான உனக்கு தண்டனிடுகிறேன். எல்லாவற்றிற்கும் காரணமாய் எல்லாவற்றிலும் வியாபித்து எல்லாவற்றின் உள்ளேயும் இருக்கின்றவர் நீரே தான். ஆகையால் நீரே என் மனோரதத்தை அறிந்திருப்பீர். ஆகையால் அடியேன் விண்ணப்பம் செய்ய போவது என்ன? சுவாமி, உம்மை பிரத்யட்சமாக கண்டு தண்டன் சமர்ப்பித்தேனாகையால் அடியேனது மனோரதங்கள் நிறைவேறின. அடியேனது தபமும் பலித்தது. நான் கிருதார்த்தத்தினால் கூறினேன் என்று துதி செய்து நின்றான். அவனை நோக்கி விஷ்ணுமூர்த்தி புன்முறுவலுடன் கூறினார், அரசகுமாரனே, என்னை கண்டு வணங்கியதால் உன் தவம் பலித்தது சரிதான். ஆயினும் நான் உனக்கு தேவை கொடுத்தது வீணாக கூடாது. ஆகையால் உனக்கு வேண்டிய வரத்தை கேட்பாயாக. நான் பிரத்யட்சமானேனே ஆனால்
எவருக்குமே சகல மனோரதங்களும் கைகூடும் என்றார் விஷ்ணுமூர்த்தி. தேவதேவனே, சர்வபூத அந்தர்யாமியான உமக்கு அடியேனது விருப்பம் தெரிந்தே இருப்பினும் நீரே நியமித்ததால் விண்ணப்பிக்கிறேன். இந்திரன் உமது அனுகிரகத்தினால் அல்லவோ திரிலோக ராஜ்யத்தை அனுபவிக்கிறான். ஜனார்தனனே, சுருச்சியானவள் தனது கர்ப்பத்திலே நான் பிறவாததால் ராஜ்யருக்கு தகுதியான சிங்காசனத்திற்கு நான் அருகதை உள்ளவன் அல்ல என்று என்னை பார்த்து இருமாப்புடன் ஏளனம் செய்தாள். ஆகையால் ஜெகத்திற்கு ஆதாரமும் சர்வ உத்தமமும் அவ்யயமுமான உன்னத ஸ்நானத்தை அடைவே நான் விரும்புகிறேன். இதற்கு தேவரீர் திருவருள் புரிய வேண்டும் என்றான் துருவன். ஸ்ரீ பகவான் துருவனை கடாட்சித்து, பாலனே, நீ விரும்பிய பதவியை அடைய கடவாய். இதற்கு காரணம் வேறொன்று கூறுகிறேன் கேள். பூர்வ ஜென்மத்திலே நீ ஒரு பிராமணனாக பிறந்து தாய் தந்தையருக்கு பணிவிடைகள் செய்தும் ஏகாக்கிர சித்தத்துடன் என்னையும் ஆராதித்து வந்தாய். சில காலம் சென்ற பிறகு உனக்கு யௌவன வயது வந்தபோது சர்வாபரண பூஷிதனும் சகல போக சம்பன்னனும் மகா சுந்தர தேகமுடையவனுமான ஒரு ராஜகுமாரன் உனக்கு நண்பனானான். அப்போது நீ அவனுடைய ஐஸ்வர்ய போகங்களை கண்டு ஆசைப்பட்டு ராஜபுத்திரனாக பிறக்க வேண்டும் என்று இச்சை கொண்டாய். ஆகையால் உன் மனோரதத்திற்கு ஏற்றதாக உனக்கு துர்லபமான உத்தானபானது மாளிகையில் அரச மாளிகையில் நீ பிறந்தாய். என்னை துதிக்காத மற்றவர்களுக்கு ஜெகத் பூசிதமான ஸ்வயம்பு மனுவின் வம்சத்தில் பிறவி உண்டானது கிட்டாததாகும். இப்பொழுதும் நீ அத்தியந்த பக்தியால் என்னை மகிழ்வித்தாய். என்னிடத்தில் சித்தத்தை நிறுத்தி என்னை தியானித்த மனிதன் அதிசீக்கிரத்தில் சர்வோத்தமனான மோட்சத்தை அடைவானானால் அற்பமான சொர்க்காதி பயன்களை அடைவதில் விந்தை இல்லை. நீயும் எனது அனுகிரகத்தினால் 3 உலகங்களுக்கும் மேன்மையானதாய் சந்திர அகங்கார புத பிரகஸ்பதி ஸ்தானங்களுக்கும் நட்சத்திர மண்டலத்திற்கும் சப்த ரிஷிகளின் மண்டலத்திற்கும் விமானரூடராய் சித்தர்கள் சஞ்சரிக்கின்ற ஸ்தானங்களுக்கும் அதிதி உன்னதமாய் திகழும் ஸ்தானத்தை அடைந்து சுகமாய் இருப்பாயாக. தேவதைகளில் சிலர் 4 யுகங்கள் வரையிலும் சிலர் மன்வந்திர பர்யந்தமும் அல்லாமல் அதிக காலம் இருக்க மாட்டார்கள். நீயோ எனது கிருபையால் கல்ப காலம் வரை அந்த சர்வ உன்னத ஸ்தானத்தில் சுகமாக இருக்க கடவாய். உன்னுடைய தாயான சுனிதியும் திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு நட்சத்திர ரூபமாய் பிரகாசித்து கொண்டு கல்பாந்த பரியந்தமும் உன் அருகிலேயே இருக்க கடவள். வானத்திலே துருவ நட்சத்திரமாய் திகழும் உன்னை எவனாகிலும் அதிகாலையிலும் மாலையிலும் மன உறுதியுடன் கீர்த்தனை செய்வானாகில் அவன் மகா புண்ணியத்தை பெறுவான் என்று திருவாய் மலர்ந்தருளினார் விஷ்ணுமூர்த்தி. இவ்விதமாக திருமாலிடம் வரம் பெற்ற துருவன் சர்வலோகன்னத ஸ்தானத்தை அடைந்தான். தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்ததனாலும் தன் தவ சிறப்பினாலும் ஸ்ரீமத்வாத சாக்ஷர மகாமந்திர மகிமையினாலும் மகான்மாவான துருவனுக்கு உண்டான அபிமானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார்த்த அசுர குருவான சுக்ராச்சாரியா மகிழ்ந்து சப்த ரிஷிகளும் எந்த மகாத்மாவை குறித்து கொண்டு சஞ்சரிக்கின்றனரோ அந்த துருவனது மேன்மையான தவத்தின் சிறப்பை என்னவென்று கூறுவேன். இது வெகு விந்தையானது. இந்த பிரபாவத்தை கொண்டாட யாராலே ஆகும்? இதமும் சத்தியமுமான இங்குள்ள வாக்குள்ள துருவனின் தாயான அன்னை சுனிதியின் மகிமையையும் வர்ணிக்கத்தக்க கவிகளும் உலகில் உண்டோ? அந்த பெண்ணரசி துருவனை கர்ப்பத்தில் தரித்ததால் சர்வ உத்தமமும் நிலையான தன்மையும் உடைய அந்த திவ்ய ஸ்தானத்தை அடைந்தால் என்ன அதிர்ஷ்டம், என்ன விந்தை என்று சில கவிகள் துதித்தனர். மைத்ரேய முனிவரே, துருவன் சர்வோன்னதமான பதவியை பெற்றதை கண்டு எந்த மனிதன் கீர்த்தனம் செய்வானோ அவனது சகல பாவங்களும் நிவர்த்தியாகும். ஸ்வர்கலோகத்தில் வாசம் செய்வான் அவன். அன்றியும் அவன் வானத்திலும் பூமியிலும் ஸ்தான பிரதிஷ்டையாகாமல் சகல சௌபாக்கியமும் கொண்டவனாய் நேர்காயுளுடன் வாழ்வான். 12ஆம் பகுதி முற்றிற்று.